சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 500 போல சார். இவ்வளோ ஸ்டைலாக ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறானே இவன் ஒரு ஜோக்கர். ஏன் இவன்லாம் ஹீரோவாக நினச்சிக்க கூடாதான்னு கேட்டால் தப்பு இல்லை. நம்மளே ஹீரோவாக நினச்சிக்கிறது தப்பு இல்லை. பட் எவனோ ஒருத்தன் என்னடா இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், என்னடா இந்த மொபைல் யூஸ் பண்ணுறான், என்னடா இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கான் அப்படின்னு இவனை பார்வையாலேயே பார்த்து கேட்ட மாதிரியும், லக்கி பாஸ்கர் படத்தில் வர்ற மாதிரி அகங்காரத்தை வாங்குறேன்னு சொல்லி மொத்தமாக கடன்லேயே வாங்கி போட்டான். இவன் வாழ்க்கை குண்டு குழியுமா இருக்கிறத பற்றி யோசிக்கவே இவனுக்கு டைம் இல்லை. இந்த ரோடு ஏன் குண்டு குழியுமா இருக்குன்னு யோசிக்க போகிறதும் இல்லை. ஹெல்மெட் போடாமல் கீழே விழுந்தும் இவன் தலை தப்பிச்சு, அதுக்காக எல்லா நேரமும் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி தான் கடனும். போதும், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. ஹலோ டே, வண்டி ட்ரை ஆயிடுச்சுடா. இங்கே தான் என் வீட்டுக்கிட்ட. கொஞ்சம் பெட்ரோல் வாங்கிட்டு வரியா? டே கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கடா, இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏண்டா 100 ரூபா இல்லையா பெட்ரோல் அடிக்க? டேய் நான் அடிக்கலான்னு தானே இருந்தேன், இருந்த 500 ரூபாய்க்கு ஃபைன் போட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். எல்லா தடவையும் இப்படி தானடா சொல்லுவ. சரி விட்றா, முடிஞ்சது ஏன் பேசிட்டு. டீ சாப்பிட போவோமா? என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. இருந்த காசுக்கு தான் பேலன்ஸ் உனக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். நீ எங்கிட்ட 1 ரூபா கூட கேட்டுறாத. டேய் என்கிட்டே சுத்தமாக காசு இல்லைடா. என்கிட்ட இருக்கு, வா போகலாம். மச்சான் இந்த நேரத்தில் போனால் கண்டிப்பாக போலீஸ் வரும். லாஸ்ட் டைமே ஃபோட்டோ எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. இருக்கிற டிப்ரெஷனுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு 4 படத்தை பற்றி பேசினாதான் மனசாரும். டேய் மச்சான், என்னால் சத்தியமாக முடியலடா. இப்படியே கடன் கட்டியே என் லைஃப் அப்படியே போயிடும் போல. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. நானும் கடன் கட்டிகிட்டே இருக்கேன், தீர்ற மாதிரியே தெரியலடா. நீ கடன் வாங்கும் போதெல்லாம் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ நீ என்னை சும்மா இருறா, அதெல்லாம் சமாளிச்சுப்பேன்னு சொன்னேன். இப்போ நீ தானே புலம்பிட்டு இருக்க. மச்சி, நான் கூட கடன் வாங்குறேன்டா. நீ மட்டும் பிற கடனே வாங்காம இருக்க, அது எப்படின்னு சொல்றா? டேய் இதில் நான் சொல்கிறதுக்கு என்னடா இருக்கு? நமக்கு பிடிச்ச விஷயத்த கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி அதனால் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தே அதை சேர்த்து வச்சு நம்ம வாங்கிக்கலாம்டா. இவன் உடனே சமுத்திரக்கனி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. டேய் டீ கடைக்கிட்ட போலீஸ்ரா, போலீஸ். நிம்மதியாக டீ கூட குடிக்க விட மாட்டாங்க. என்ன வாழ்க்கடா இது? நம்ம ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணுறோம், 24 hours கடையை போடுறோம். அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குமாடா? அதுக்கெல்லாம் காசு இருந்தால் போதும்டா, வாங்கிக்கலாம்.
என்னடா வாழ்க்கை இது? 14 வயசு பையன் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகுறான். 25 வயசு பையன் டைரக்டர் ஆகுறான். என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க? கண்டிப்பாக ஏதாவது லக்கு இருந்திருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது. எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினச்சா முடியாதுடா. நம்மளாம் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் ஏதாவது மேஜிக் தான் நடக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் அப்படியே கடன் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். டேய் பேசாம போய் தூங்குடா, லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத. டேய் 14 வயசாக இருந்தாலும் சரி 25 வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக லக்கில் எல்லாம் அடிச்சிருக்காது. அதுக்காக அவங்களும் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்பிக்கை வச்சு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நமக்கும் ஒரு வழிகாட்டும்.